உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மந்த்ரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன் 2024 கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கடகராசி, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது கன்னிராசியில் இருக்காங்க. 8ஆம் இடத்துல சனி கும்பராசியில அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு. 9ஆம் இடத்துல ராகு மீனராசியில் இருக்காங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் மேஷ ராசியில் இருக்காரு. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சூரியன், புதன், சுக்கிரன், குரு 4 கிரகங்கள் 11ஆம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி கொண்டான கிரக நிலைகள். ஜூன் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். ஜூன் மாதம் 15ஆம் தேதி புதனும் சூரியனும் வந்து பாருங்க உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துருவாங்க. அதான் உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு வந்துருவாங்க. 11ல இருந்து 12ஆம் இடத்துக்கு வந்துருவாங்க. உங்க ஜென்ம ராசிக்கு புதன் இந்த மாதம் கடைசி பகுதி ஜூன் 29ஆம் தேதி வருவாங்க. எப்படி இருக்கும் கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா அஷ்டம சனியால நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அஷ்டம சனியினால் நிறைய துன்பப்பட்டு இருக்கீங்க. நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க கடகராசி நேயர்கள். வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை உங்க வாழ்க்கையில போயிட்டு இருக்கு. ஒரு சில பேர் கடன் பிரச்சனை போயிட்டு இருக்கு, பண பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, மன நிம்மதி இல்லாம இருக்கீங்க. நிறைய பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த ஜூன் மாதம் எப்படிதான் இருக்குன்னு பார்க்கலாம். நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா, பாசிட்டிவா நெகட்டிவா எல்லாமே பார்த்துருவோம். உங்க ராசிக்கு வந்து பாருங்க 3ஆம் இடத்துல கேது இருக்கார், குருவோட பார்வையில் இருக்கார். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பாருங்க நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணாலும் இதெல்லாம் தடங்களாதான் போயிட்டு இருந்திருக்கும். இந்த காலகட்டங்கள் ஜூன் மாதம் நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும். பிரச்சனை கண்டிப்பா இருக்கும், இல்லாமலாம் கிடையாது. 8ல் இருக்க சனி ஏதோ ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு உருவாக்கிட்டே இருப்பார். அந்த பிரச்சனை உங்களுக்கு சமாளிக்கிறீங்களா இல்லையாங்கிறத விஷயமே. சரிங்களா? இப்ப 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய 3ஆம் இடத்துல இருக்க குரு, 3ஆம் இடத்துல இருக்க கேது குரு பாக்குறதுனால அந்த முயற்சி வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆயிரும். வேலை விஷயமா ட்ரை பண்றீங்களா, ட்ரை பண்ணுங்க. இந்த மாதம் வேலை கிடைச்சிடும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா குரு வந்து உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. ராசிக்கு வந்து 5ஆம் இடத்தை பாக்குறாரு. 11ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து லாபத்தை கொடுப்பாரு. இதுக்கு முன்னாடி வந்து பாருங்க நிலைமை ரொம்ப மோசமா இருந்திருக்கும். பணம் இல்லாம இருப்பீங்க, கடன் தொல்லை அதிகமா இருந்திருக்கும், குடும்பத்துல சுத்தமாவே நிம்மதி இல்லாம இருந்திருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டங்கள் அதிகமா பணம் வரலைன்னா கூட ஓரளவுக்கு பணம் வரக்கூடிய நல்ல ஒரு மாதமா தான் இந்த மாதம் இருக்கும். இருந்தாலும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு ஏமாந்துட வேண்டாம், யாரையும் நம்ப வேண்டாம். பண விஷயத்துல கடகராசி நேயர்கள் கவனமா இருங்க. லவ் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமா இருங்க. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரதான் செய்யும். கேர்ஃபுல்லா இருங்க, கவனமா இருங்க. முதலீடு பணத்தை புதுசா போட்டு பணம் அங்கேயே போட்டு முதலீடு போட்டு ஏமாந்துடாதீங்க. நான் ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போட போறேன், லாட்டரி வாங்க போறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையில்லாத விஷயங்கள். இந்த பங்குச்சந்தை, சூதாட்டம் எல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா? அதுல போய் பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க. இந்த கிரிப்டோ கரன்சி, பிட்காயின் எல்லாம் சொல்லுவாங்க. அதுலலாம் போய் பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க. 1,00,000 கொடுங்க, நான் 10 லட்சமா மாத்துறேன், 10,000 ரூபாய் கொடுங்க, நான் 50,000 1 லட்சமா மாத்தி தர்றேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆசை வார்த்தை காமிப்பாங்க. மோசம் பண்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். கொஞ்சம் கவனமா இருங்க. யாரையும் நம்பாம இருக்கிறது ரொம்ப நல்லது. பண விஷயத்துல கவனமா இருங்க. சரிங்களா? வண்டி வாகனத்துல கவனமா போங்க. ஏன்னா 8ல சனி இருக்க. ஒரு சில கடகராசினியர்களுக்கு விபத்து சந்திச்சிங்க, கை கால் அடிபட்டுச்சு, மருத்துவ செலவு அது இதுன்னு உங்களுக்கு வந்தது. இந்த மாதம் ஜூன் மாதம் மற்ற விஷயங்கள பண விஷயமெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு மாற்றங்கள் இருக்கும். ஆனா வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா போங்க. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? உங்க ராசிக்கு 9ல ராகு இருக்கிறதுனால தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். 10ல செவ்வாய் இருக்காரு. 10ல செவ்வாய் போன மாதம் எல்லாம் பாருங்க, தொழில முன்னேற்றம் இல்லை, வளர்ச்சி இல்லை, வேலையில முன்னேற்றம் இல்லை, வளர்ச்சி இல்லை, மன மன அழுத்தத்தில் இருந்தீங்க. எந்த ஒரு நல்லதும் உங்க வாழ்க்கையில் நடக்க கிடையாது. ஆனா இந்த மாதம் 10ஆம் அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்காரு. 10ஆம் இடங்கிறது என்ன? கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். அந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இந்த மாதம் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வேலையை உங்களுக்கு கிடைச்சிரும். முயற்சி பண்ணுங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல கேது குருவோட பார்வையில இருக்காரு. தொழில லாபமே இல்லைங்க சார், வருமானமே இல்லை, கடன் வாங்கியே எங்க வாழ்க்கையை ஓட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு, ரொம்பவே நல்லா இல்லைன்னா கூட ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டரான ஒரு வாழ்க்கை, ஓகேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? நல்ல வாழ்க்கை பயன்படுத்திக்கிங்க. சமாளிக்க முடியும். எதா இருந்தாலும் உங்களால சமாளிக்க முடிச்சிடும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு, சுக்கிரன், புதன், சூரியன் இருக்கிறதுனால இந்த மாதம் மூத்த சகோதரன் அல்லது இளைய சகோதரன் சகோதரி, மூத்த சகோதரன் சகோதரிக்கு நல்லது நடக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்போ உங்க வீட்டுல அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீட்டுல சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சி நடக்கிறது, இல்ல அண்ணனோ அக்காவோ இல்ல தம்பியோ தங்கச்சி மூலமா உங்களுக்கு உதவி கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் நடக்கும். சரிங்களா? உங்க ராசிக்கு வந்து பாருங்க ஜூன் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரன் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு.
ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியனும் உங்க ராசி 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, புதனும் 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்ப 12ஆம் இடத்துக்கு 12ஆம் அதிபதி வர்றதுனால சுப விரயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். நடுப்பகுதிக்கு மேலாம் பாருங்க, இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலாம் உங்களுக்கு சுப விரயங்கள் உங்களுக்கு பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் விரயங்கள் இருக்கும், செலவும் பண்ணுவீங்க சரிங்களா. ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவீங்க, இல்லை வாகனம் வாங்குவீங்க, ஒரு இடம் வாங்குறது, ஒரு நிலம் வாங்குறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் கடகராசி நேயர்களுக்கு இருக்கு. வீட்டுக்கு தேவையான பொருள், ஃப்ரிட்ஜு கெட்டு போச்சு, வாஷிங் மிஷின் கெட்டு போச்சு, நாங்கள் ஏசி வாங்கணும்னு இருக்கோம், இல்லை வீட்டுக்கு ஏதோ ஒரு தேவையான பொருட்கள் வாங்கணும்னு இருக்கோம், இதெல்லாம் தாராளமாக இந்த மாதம் வாங்கலாம் சரிங்களா. சுப விரயங்கள் இதெல்லாமே நல்ல விரயங்கள் தான், இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் வரும் சரிங்களா. உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. ஏன்னா அஷ்டம சனியால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, கடகராசிக்காரங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்கீங்க, மனசுல நிம்மதி இல்லாம இருக்கீங்க, தூக்கம் இல்லாம இருக்கீங்க, நிறைய சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, நிறைய கொடுமைகள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா சனி 8ல் இருந்துச்சுனாலே பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பார். நவகிரகங்கள்ல 9 கிரகங்கள்ல சனி தான் கோச்சாரத்துல அதிகமா அதுதான் அவரோட பலம் தான் ஜாஸ்தியா இருக்கும், அவரோட பவர் தான் அதிகமா இருக்கும், சனியோட தாக்கம் தான் அதிகமா இருக்கும் சரிங்களா. ஏன்னா நவகிரகங்கள்ல சனிதான் கர்மகாரகன் சனின்னு சொல்றாங்க. சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், கிரியமான கர்மம். மற்ற கிரகங்களை விட சனியோட தாக்கம் தான் அதிகமா இருக்கும் கோச்சாரத்துல. அதாவது இந்த ராசி பலன் பாக்குறோம் பாத்தீங்களா, கோச்சார பலன்ல சனியோட தாக்கம் தான் அதிகமா இருக்கும். அப்போ உங்க ஜாதத்துல சனி இங்க இருக்காரு, நல்லா இருக்காரா கெட்டு போயிருக்காரா, குரு நல்லா இருக்காரா கெட்டு போயிட்டாரா, என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க, உங்க ராசிநாதன் யாரு, சந்திரன், அவரு நல்லா இருக்காரா கெட்டு போயிட்டாரா. ஏன்னா ராசிநாதன் நல்லா இருந்தாதான் உங்க எண்ணம் நல்லா இருக்குன்னு அர்த்தம், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம், உங்க சிந்தனைகள் எல்லாமே நல்லா இருக்குன்னு அர்த்தம், தெளிவா இருக்கீங்கன்னு அர்த்தம், குழப்பம் இல்லாம இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்க பிறப்பு ஜாதத்துல என்ன தசாபுத்தி போகுது, இந்த அஷ்டமசனி காலகட்டங்கள் என்னென்னலாம் நடக்கும், அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல என்னென்னலாம் நடக்கும், நீங்க எப்ப நல்லா இருப்பீங்க, உங்க வாழ்க்கை எப்ப மாறும், நீங்க எப்ப ஜெயிப்பீங்க, எப்பதான் சாதிச்சு காமிப்பீங்க, சொந்தக்காரங்க முன்னாடி சுத்தி இருக்கவங்க முன்னாடி எப்பதான் நீங்க நல்லா இருப்பீங்க, எப்பதான் உங்க தலையெழுத்து மாறும், உங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, நீங்க நல்லது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா கெட்டது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, உங்க வயசு என்ன, அது ரொம்ப முக்கியம். ஏஜ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா சில விஷயங்கள் அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். உங்க வயசு என்ன, வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் சரிங்களா. பாருங்க சரிங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். உங்க பிறப்பு ஜாதகம், உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம 100% 100% துல்லியமா தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. உங்க வாழ்க்கையில் இனிமேல் என்னென்னலாம் நடக்கும், என்னென்னலாம் நடக்காது, நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எல்லாமே நம்ம தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரன் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.